இது சித்தானைக்குட்டி சுவாமியின் ஜீவசமாதியின் பிற்புறத்தில் அமைந்துள்ள அவருடைய திரு உருவம். இது காண்போரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு உயிர்ப்புள்ள சித்தரின் உருவம். நாம் கூட ஒரு கணம் சென்று திக்கு முக்காடி நின்ற தருணங்கள். அந்த அளவுக்கு ஆற்றல் பொருந்திய ஒரு உருவ அமைப்பை இதில் நாம் காண முடிந்தது. அப்படிப்பட்ட மிக பெரும் சித்தராக போற்றப்படுகின்றவர் சித்தானைக்குட்டி சுவாமிகள். இவர் ஒரு சிற்றரசர் வம்சத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் கோவிந்தசாமி. அந்த பூகங்களை எல்லாம் துறந்து இவர் சித்தராக மாறியவர். பல சித்துக்கள் அற்புதங்களை நிகழ்த்தியவர். ஆனால் நாம் ஒரு சில அவருடைய சித்தாடல்களை பற்றி இங்கு பார்ப்போம். நஞ்சூட்டிய போதும் தீயிட்டு எரித்த போதும் எழுந்து நின்று சித்தாடிய சித்தர். கதிர்காமத்து திருவிழா காட்சியை உள்ளங்கையில் காட்டிய பெரும் சித்தர். வீரப்ப செட்டியாரை கோடீஸ்வரர் ஆக்கிய பெரும் தகை. பைத்தியத்தை மாத்திய பக்குவம். கல்முனை சந்தையிலே நின்று கதிர்காமத்து திரைச்சீலையை அணைத்த சித்தன். சரவணையருக்கு முறிவு வைத்தியத்தை சொல்லிக் கொடுத்த வள்ளல். கடலின் மேலால் நடந்து காட்டிய சித்தர். அது மட்டும் அல்ல, பல சித்துக்களை இன்று கூட ஆடிக்கொண்டிருப்பவர். காரதீவு விழாக்கோலம் பூண்டுள்ளது சுவாமிகளின் 73வது குருபூசை தினத்தையொட்டி. இந்த கோமாதா பூசை இங்கே இடம்பெறுற பூசைகளில் மிகவும் சிறப்பானது. இப்போ இன்று கூட இது இடம்பெறுகிறது. அடுத்தது பூரணி தினங்கள்லையும் இந்த வழிபாடு இடம்பெறும். எமது பிரதேசங்களில் இந்த வழிபாட்டு முறையை நாம் காண முடியல. ஆனால் இங்கே மட்டும்தான் இந்த வழிபாடு இருக்கிறது. இந்தியாவில் இந்த வழிபாடு நிறைய ஆலயங்களில் இடம்பெறுகின்றது. கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடியது கோமாதா பூசை. இந்த பூசையில் கலந்து கொள்வது கூட நாம் ஜென்மாதி ஜென்மமாக செய்த பாவங்களை போக்கக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடாகவும் பரிகாரங்களாகவும் நமது புராண இதிகாசங்களில் இவை சொல்லப்படுகின்றது. இங்கு இந்த ஆலயத்தில் இடம்பெறுவது ஒரு வரப்பிரசாதம். எனக்கெல்லாம் சொன்னால் நாம் தூர பிரதேசங்களில் தான் இந்த வழிபாட்டை போய் பார்க்க முடியும். இது எனது பிரதேசத்தில் இடம்பெறுவது மிக பெரும் பேராகும் எனக்கு. ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகேந்திரநிச்சயம் பவரூப வைத்தியம் ஸ்ரீ சத்குரு நித்யம் அகம் வயாமி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் ஜெய் குருவே துணை. ஓம் ஜெய் குருவே துணை. இன்று நாம் பார்க்கின்ற இந்த ஆலயம் சித்தானைக்குட்டி சுவாமிகளினுடைய ஜீவசமாதி. இவர் 1951 ஆண்டு தமிழுக்கு ஆடி திங்கள் 21 நாள் சுவாதி நட்சத்திர தினத்தன்று சுவாமி அவர்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள காரதீவில் சமாதி அடைந்தார். அந்த ஜீவ சமாதியில தான் இன்றைக்கு இந்த பூசை முறை நடக்கிறத நாம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆடி சுவாதி, அதனால குரு பூசை ஒரு விசேடமான பூசை இங்க நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பூரணையிலையும்
இங்கே விசேடமான பூசை, யாகம், அடுத்து கோமாதா பூசை இவையெல்லாம் இடம்பெறுகின்ற ஒரு சிறப்பான சித்தர் ஜீவசமாதி. இது கிழக்கு இலங்கையில் இருக்கிற ஒரே ஒரு ஜீவசமாதி கூட என்று கூட நாம் இதை சொல்லலாம். அந்த அளவுக்கு மகிமையும் மகத்துவமும் மாற்றங்களும் நிறைந்த ஒரு ஜீவசமாதியாக இன்று கூட பார்க்கப்படுகின்றது. இங்கு ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த குருபூச தினத்தில் கலந்து கொண்டு சித்தானைக்குட்டி சுவாமிகளுடைய அருளையும் ஆசையையும் பெற்று செல்வதை நாம் கண்கூடாக காண முடிகின்றது. ஆனால் ஒரு விசேடத்துவத்தை நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டாகணும். ஏன்னு சொன்னால் இங்கே நடக்கிற பூசை முறைகள் முழுக்க முழுக்க தமிழில் இடம்பெறுறது தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இங்கே சித்தானைக்குட்டி சுவாமிகளுடைய தொடர்பான பாடல்கள் கூட எமது இரும்பு மனதை கரைக்கக்கூடிய வகையில தான் அந்த பாடல்கள் இங்கே இசைக்கப்படுகிறது. இந்த பூசை முறையை தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். யாக குண்டலத்திலே 210 சித்தர்களையும் எழுந்தருள பண்ணுவதற்கான ஒரு ஆரம்ப பூசை முறையாகத்தான் சித்த வழிபாட்டில் இது கருதப்படுகிறது. பூசையினுடைய நிறைவு பகுதியின் போது ஜீவசமாதியில் பூ போட்டு வழிபடுகின்ற வழிபாட்டு முறையைத்தான் இந்த காட்சிகள் நமக்கு காட்டுகின்றது. இந்த இடத்துல விசேடமாக இந்த கோயில் நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லணும். நாம் நேரில் அவதானித்த ஒரு விடயம், தூர பிரதேசங்களிலிருந்து வருபவர்களுக்கு இந்த வழிபாட்டில் அவங்க முன்னுரிமை கொடுக்கிறது ஒரு சிறப்பான அம்சமாக நாம் பார்த்த விஷயம். அதனால் இந்த கோயில் நிர்வாகத்துக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தானைக்குட்டி சுவாமி ஆலயம் இந்த கோயில் பேட்டியை முடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பேட்டியானது சுவாமி சித்தானைக்குட்டி அவர்கள் சமாதி அடைந்து 73வது பிரார்த்தனைகளிலிருந்து இன்றும் நாளையும் தொடர்ந்து பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று விசேஷமாக
யாக பூசை நடைபெற்றது. நேற்று ஊர்வலம் நடைபெற்றது. இப்படியான காலகட்டத்தில் இந்த சுவாமி அவர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார்கள். காரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தானந்த சுவாமி ஆலய இப்போது அந்த பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பேட்டியானது சுவாமி சித்தானந்த அவர்கள் சமாதி அடைந்து 73வது பிரார்த்தனையிலிருந்து இன்றும் நாளையும் தொடர்ந்து இந்த பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று விசேஷமாக யாக பூசை நடைபெற்றது. நேற்று ஊர்வலம் நடைபெற்றது. இப்படியான காலகட்டத்தில் இந்த சுவாமி அவர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார்கள்.